நான் உங்க அபு. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? வாங்க. இந்த சுட்டி பொண்ணு தான் நிதிலா. தன்னோட ஸ்கூல்ல பரீட்சை எல்லாமே முடிஞ்சிருச்சு. லீவுக்கு எல்லாம் தாத்தா வீடு பாட்டி வீடுன்னு போவாங்க. ஆனா நிதிலா அத்தை வீட்டுக்காக விடுமுறைக்கு போகிறா. ஏன்னா அங்கதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச தோழி இருக்காங்க. அது யாருன்னு தெரியுமா? இதோ நம்ம புட்டு தான். ஆமாங்க, இந்த பூனை பெயரு தான் புட்டு. புட்டுவும் நிதிலாவும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள். இவங்க ரெண்டு பேருமே பேசிப்பாங்க, விளையாடுவாங்க. நிதிலா ஏதாவது கேட்டா மியாவ் மியாவ்னு நம்ம புட்டு பதில் சொல்லும். ஒரு நாள் நிதிலாவும் புட்டுவும் விளையாடுறதுக்காக ஒரு ஆலமரத்தடிக்கு போறாங்க. நிதிலா மண்ணுல வீடு கட்டி விளையாண்டுகிட்டு இருக்கா. புட்டுவோ மண்ண தோண்டிட்டு இருக்கு. தோண்ட தோண்ட அது ரொம்ப ஆழமாவே போயிருச்சு. புட்டு தோண்டின இடத்துல ஒரு தகரப்பெட்டி இருந்துச்சு. அதுக்குள்ள புதையலது இருக்குமோன்னு நிதிலாக்கு ஒரு சந்தேகம். திறந்து பார்த்தா ஒரு காகிதம். என்னன்னு எடுத்து பார்த்தா இந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு செல்றதுக்கான வரைபடமா இருந்துச்சு. வரைபடத்தை பார்த்துட்டு நிதிலா புட்டு கிட்ட கேக்குறா, ஏன் புட்டு, இந்த இடத்துல எதுவும் செல்வம் புதையல் மாதிரி தங்கம் ஏதாவது இருக்குமோ? புட்டுவும் மியாவ் மியாவ்னு கத்துது. சரி, நம்ம இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு நிதிலா ஒரு ஆர்வத்துல கேட்டா. உடனே புட்டுவும் மியாவ் மியாவ்னு வேகமா தலையாட்டிட்டே சொல்றா. இப்போ ரெண்டு பேருமே ஒரு பைக்கட்டோட வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அந்த வரைபடத்தை கையில எடுத்துட்டு அவங்க போய்கிட்டு இருக்க வழியில ஒரு கருப்பு நாய் வந்துருச்சு. அத பார்த்து நிதிலா 2 அடி பின்னாடி போயிட்டா. அவ்வளவு பயமா இருந்துச்சு அந்த நாயை பார்க்க. புத்திசாலித்தனமா யோசிச்ச நம்ம புட்டு பையில வச்சிருந்த பிஸ்கட் எடுத்து அந்த கருப்பு நாய்க்கு போட்டுருச்சு. உடனே அந்த நாய் அங்கிட்டு போகவும் நிதிலாவும் புட்டுவும் அந்த இடத்த கடந்துட்டாங்க. திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இன்னொரு தடை. அந்த இடத்துக்கு போகணும்னா ஒரு நதிய கடந்தாகணும். இங்க நிதிலாவுக்கும் புட்டுவுக்கும் நீச்சல் தெரியாது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் புட்டு சுத்தி முத்தி பாக்குது. அங்க ஒரு மரப்பலகைய பார்த்ததும் மியாவ் மியாவ்னு கத்த ஆரம்பிக்குது. உடனே நிதிலா அந்த மரப்பலகையை எடுத்துட்டு ஒரு குச்சியும் எடுத்துட்டு அந்த நதியில போட்டு 2 பேருமே அத வச்சு நீந்தி மறுக்கரைக்கு போயிடுறாங்க. எப்படியோ அவங்க போட்ட முயற்சியில ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அந்த கரையில இருந்து மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடந்ததுல ரொம்பவே களைப்பா ஆயிருச்சு. உடனே ஒரு மரத்துக்கடியில ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வரைபடத்தை ஒரு காக்கா ஏதோ சாப்பாடுன்னு நினைச்சு எடுத்துட்டு போயிருச்சு. இத பார்த்த புட்டு வேகமா அது பின்னாடியே மியாவ் மியாவ்னு கத்திக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காக்கா அத கீழே போட்டுருச்சு. புட்டு பின்னாடியே ஓடி வரத பார்த்து இப்போ நம்ம நிதிலா கண்ணுக்கு புட்டு ஒரு ஹீரோ மாதிரி தெரியுது. திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்தை நோக்கி. கிட்டத்தட்ட அந்த இடத்தவே நெருங்கிட்டாங்க. பார்த்தா அது ஒரு குகை. அந்த குகைக்குள்ள போனா பயங்கரமான இருட்டா இருந்துச்சு. உடனே தாங்க கொண்டு வந்த பையில இருந்த லைட்டை வச்சு உள்ள போய் பாக்குறாங்க. அங்க ஒரு தூசு நிறைந்த பெட்டி இருக்கு. அந்த பெட்டிய மெல்லமா துறக்குது நம்ம புட்டு. நிதிலா பயத்துல தள்ளி போயிட்டா. திடீர்னு அந்த அறை முழுவதுமே பயங்கரமான வெளிச்சம். என்னன்னு எடுத்து பார்த்தா அது ஒரு கண்ணாடி. கண்ணாடிக திருப்பி பாக்குது புட்டு. அதுல ஒரு வாசகம் எழுதிருக்கு. என்னன்னு தெரியுமா? உன்னையே நீ பார்ப்பதற்கு தயாரா? உண்மையான செல்வம் உன்னிடம்தான் இருக்கு. இப்போ அந்த கண்ணாடிய திருப்புறாங்க. அந்த கண்ணாடி வழியா அவங்க முகத்தை பாக்குறாங்க. நீங்களும் கண்ணாடி முன்னாடி நின்று உங்க முகத்தை பாருங்க. இப்போ
நீங்க தான் புதையல். உங்களுக்குள்ளதான் திறமை, நல்ல மனசு, நம்பிக்கை எல்லாமே இருக்கு. எப்பவுமே காசு பணம்னு தேடக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற திறமைய தேடினாலே போதும், மத்த எல்லாமே தன்னால வந்துரும். இதே மாதிரி உங்களை இன்னொரு ஸ்டோரியில பார்க்குறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.